தமிழக சட்டசபையில் இருந்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தேமுதிகவினர் தர்ணா நடத்தினர். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் புதன்கிழமையன்று துவங்கியது. முதல்வர் பன்னீர்செல்வம் பட்ஜெட் உரை தாக்கல் செய்வதற்கு முன் திமுகவினர் எழுந்து பேச அனுமதி கேட்டனர். சபாநாயகர் அனுமதி மறுக்கவே திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான தார்மீக உரிமையை தமிழக அரசு இழந்துவிட்டதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு தார்மீக பொறுப்பை இந்த அரசு இழந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்நிலையில் தங்களை சட்டசபைக்குள் அனுமதிக்கவில்லை என்று கூறி கருப்புச் சட்டை அணிந்து வந்த தேமுதிகவினர் தர்ணா நடத்தினர். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து நாங்கள் கூறிய வார்த்தை, அதனால் ஏற்பட்ட சர்ச்சையின் காரணமாக தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 2 கூட்டத்தொடருக்கு வெளியேற்றப்பட்டார்கள். அதன் பிறகு அனைத்து எதிர்க்கட்சிகளும் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் 2 கூட்டத்தொடர் என்பது ஒரு கூட்டத்தொடராக மாற்றப்பட்டது. ஆனால் தற்போது வருகின்ற செய்தியின் அடிப்படையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே கூட தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற சந்தேகத்திற்கிடமான பட்டியல் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இங்கே சட்டம் ஒழுங்கு போலீசாரை பற்றிய பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி பத்திரிகைகளில் வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் சட்டமன்றத்திலே எழுப்பி மக்களுக்கு விளக்க வேண்டிய இடத்திலே இன்றைக்கு இந்த அரசு இருக்கிறது. அதை எழுப்ப வேண்டிய இடத்திலே எதிர்க்கட்சியாக இருக்கின்ற தேமுதிக இருக்கிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தர்ணாவில் ஈடுபட்ட தேமுதிகவினரை சந்தித்த ஸ்டாலின் இது தொடர்பாக அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் பேச உள்ளதாக தெரிவித்தார்.